we will continue with the oxides. Oxides நம்ம ஏற்கனவே ஃப்ளோரினோட ஆக்சைட்ஸ் பார்த்தோம், 2 ஆக்சைட்ஸ் பார்த்தோம், OF2 and O2F2. And next வந்து we will see about the chlorine oxides பார்ப்போம், oxides of chlorine. Oxides of chlorine. So you should know what are all the common oxides that exist for each element. அது உனக்கு ஞாபகம் வச்சுக்கணும். ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரே வழி, டைம் கிடைக்கும் போதெல்லாம், பேப்பர் பேனா கிடைக்கும் போதெல்லாம் அதை எடுத்து எழுதிகிட்டே இருக்கணும். எழுதிகிட்டே இருந்தால் தான் ஞாபகம் இருக்கும். ஸோ குளோரினில் பார்த்தோன்னா குளோரின் தான் இருக்கிறதுலே மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஆக்சைட்ஸை பண்ணும். Cl2O, ClO2, Cl2O3, அதை வந்து டைமராக நம்ம எழுதிக்கலாம். அதை Cl2O6 டைமராக இருக்கலாம், டைமராக வரும் அது. அண்ட் தென் ClO3 chlorate and ClO4 perchlorate வரும், and Cl2O7. ஸோ நைட்ரஜன் மாதிரி இட் இஸ் ஹோஸ்டிங் a range of oxides இதில். அதே மாதிரி புரோமினில் பார்த்தீங்கன்னா புரோமின் வந்து ஒரு ஃபியூ ஆக்சைட்ஸ் தான் உனக்கு வரும், Br2O அண்ட் BrO2. இதெல்லாம் எதுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு ப்ராடக்ட், ஒரு ரியாக்ஷன் நம்ம எழுதுகிறோம் அப்படின்னா அந்த ரியாக்ஷனுடைய ப்ராடக்டில் வந்து என்ன மாதிரியான ப்ராடக்ட் வரும்ன்றது தெரிஞ்சுக்கணும். அதில் வந்து இல்லாத ப்ராடக்டை நம்ம எழுதிடக்கூடாது. தட் இஸ் த ஹோல் ஐடியா ஆஃப் லேர்னிங் the different types of oxides. முதல்ல பார்க்கும்போது சார் இதெல்லாம் எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு தோணும். நத்திங் டு ஒரி அபவுட் இட். நீ இதை எழுதிகிட்டே இருக்கணும், அவ்வளோதான். keep practicing, write every day as many times as possible so that you don't cram about it. You will remember it easily. By default உனக்கு அது ஆட்டோமேட்டிக்காக உனக்கு அது வந்துடும். So these are the list of oxides that you get that you have for all these chlorine, bromine and iodine atoms. ஸோ இதில் வந்து நம்ம இந்த ப்ரிப்பரேஷன்லாம் தனியாக உனக்கு கேட்க மாட்டாங்க. எல்லாமே ரியாக்ஷன் அண்ட் ப்ரிடிக்டிங் த ப்ராடக்ட்ஸ் மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ ரியாக்ஷன் அண்ட் ப்ரிடிக்டிங் த ப்ராடக்ட்ஸ் போடும்போது ரொம்ப ரேர் தான் உனக்கு, மோஸ்ட்லி ப்ரிப்பரேஷனில் கேட்க மாட்டாங்க. இருந்தாலும் ஜஸ்ட் ஃபார் த என்ட்ரன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ நான் உனக்கு ஒரு ஃபியூ ரியாக்ஷன்ஸ் மட்டும் கொடுக்குறேன். உன்னால் அதுக்கோட ப்ராடக்டை வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாதான்ற மாதிரி பார்த்தோன்னா உனக்கு தெரியும். ஸோ குளோரின் ப்ளஸ் HGO, ஐடென்டிஃபை த ரியாக்ஷன் பை லுக்கிங் அட் த ரியேஜென்ட். ஸோ HGO இங்கே இருக்குது. HGO வந்து என்ன மாதிரி ஆக்ட் பண்ணுன்றது உன்னால் கெஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதில். ஸோ குளோரின் இட்ஸ் அன் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். Chlorine will undergo oxidation. So oxidation, and it has to undergo reduction. It has to undergo increase in oxidation number. இப்போது இது வந்து நீ எந்த கேட்டகரிலையும் இது கொண்டு வர முடியாது. ஸோ இதெல்லாம் நீ ஞாபகம் வச்சுக்கிறது கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும். ஸோ தீஸ் ஆர் ஆல் சம் ஆஃப் தி ரியாக்ஷன்ஸ் விச் யூ மே நாட் ஜென்ரலி என்கவுண்டர். ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டமாக இருக்கும். நான் சொல்லிக் கொடுத்த அந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கேட்டகரியில் வந்து ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து லெஸ் இம்பார்ட்டண்ட் ரியாக்ஷன். அண்ட் ஒன்ஸ் யூ ப்ரிப்பேர் ஒன் ஆக்சைட், அதுலேருந்து ஃபர்தராக we can keep preparing other oxides. ஸோ இது ஆக்சிடைஸ் பண்ணோம்னா you will have the next oxides இந்த மாதிரி வந்துட்டு இருக்கும். ஓசோன், ஸோ ஓசோனுடைய ஆக்சிடைசிங் ப்ராப்பர்ட்டியில் வரும், இதில் வரும். அதுவும் நம்ம இதில் எடுத்துக்கலாம். அந்த கேட்டகரியிலையும் இந்த கொஷின் வரலாம். இல்லை ஜென்ரலாகவும் இதோட ப்ரெடிக்டிங் த ப்ராடக்ட்ஸுங்கிற மாதிரி கேட்கலாம். அண்டு பெர்க்ளோரிக் ஆசிட். ஸோ இதில் வந்து நம்ம அந்த ஃபாஸ்பரஸ்லேயும் சல்ஃபர்லேயும் பார்த்தா மாதிரி குளோரிக் ஆசிட், பர்க்ளோரிக் ஆசிட், குளோரஸ் ஆசிட், அது எல்லாத்தையும் நம்ம ஆக்சி ஆசிட்ஸில் பார்க்க போகிறோம் நம்ம. ஸோ ஒன்ஸ் யூ டேக் P2O5 ஆர் P4O10 டைமர் எடுத்துனா you get this Cl2O7. ஸோ P2O5 வந்து it is a very good dehydrating agent. Remember, it is a dehydrating agent. ஸோ dehydrating agentனா சார் இதில் ஒரு H தானே சார் இருக்குது, வாட்டரை எப்படி எடுக்கிறதுனா அப்போ என்ன பண்ணணும், இதை ரெண்டாக எடுத்துக்கணும். ரெண்டாக எடுத்துட்டா என்ன வரும், H2Cl2O8 வந்துடும். அதிலேருந்து நீ வாட்டர் மாலிகுல் ரிமூவ் பண்ணால் என்ன வரும், you will get this. Okay, so these are some of the tips and tricks. Once you remove this, H2 போய்டும், O போய்டுச்சுன்னா Cl2O7 வந்துடும் உனக்கு. So this is another higher oxide that you can get. So in most of the reactions the normal trick works. So either you identify the reaction by looking at the reagent and try to predict the products, or see whether அந்த reagent தெரியல அப்படின்னா ப்ராடக்ட்ஸ் ஏதாவது கெஸ் பண்ண முடியும்னாலும் நீ வச்சுட்டு அதுலேருந்து எப்படி ஃபார்ம் ஆகுன்றத யூ கேன் ரைட் இட். ஓகே, ஸோ இது எல்லாமே குளோரினுடைய ஆக்சைட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துலேயும் இதோட இஃப் யூ லுக் அட் தி ஆக்சிடேஷன் ஸ்டேட் -2 +1 -4 +4 -6 +3 அண்ட் இதில் பார்த்தோன்னா -6 +6 அண்ட் -8 இதில் +8 வருது இதில். ஸோ ClO4 வந்து நார்மலாக இட்ஸ் நாட் ஏன்னா பிகாஸ் ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஹாலஜன் வந்து +7 தான் வர முடியும், +8 உனக்கு வராது. அப்போ இது வந்து பெர்க்ளோரிக் ஆசிட். திஸ் வில் பி பெர்னா என்ன ஆகும் உனக்கு,
பாண்டு வந்து ஓஓ பாண்டு வந்துடும் உனக்கு. ஸோ 3 ஓ தான் இது கூட உனக்கு அட்டாச்சாக இருக்கும். எஃபெக்டிவாக பார்த்தோன்னா திஸ் வில் பி அன் அயான், திஸ் வில் நோன் பி a காம்பவுண்ட், திஸ் வில் பி அன் அயான். ஸோ அப்போ என்ன வரணும் உனக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல 7 வந்துடும் உனக்கு இருக்குது. ஓகே, ஸோ திஸ் இஸ் பெர்க்ளோரேட். அதே மாதிரி இதுலேயும் வந்து -14 + 7. ஸோ இப்போ நீ இதை வச்சே நீ கண்டுபிடிச்சிடலாம். ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்கிற ஆக்சைட்ஸு வந்து they cannot lose any more electrons, so they can only gain electrons. That is, these two can only gain electrons. That means they will be acting as a very good oxidizing agent. In fact எல்லாமே உனக்கு வந்து நல்ல ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டாக ஆக்ட் பண்ணும். ஹையஸ்ட்டும் இல்லாமல் லோயஸ்ட்டும் இல்லாமல் நடுவில் இருக்கிற ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸ் எல்லாம் வந்து ரெண்டுமாவும் ஆக்ட் பண்ணும். தட் இஸ் போத் OA அண்ட் RAவும் ஆக்ட் பண்ணும். அது நான் உனக்கு ஏற்கனவே மற்ற குரூப்லேயும் சொல்லியிருக்கேன். அந்த லாஜிக்கு நீ ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி லோயஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்கிறது வந்து இட் கேனாட் கெயின் எனி மோர் எலக்ட்ரான் டு பிகம் ஜீரோக்கு வர முடியாது +1 இருக்கும்போது. ஸோ இட் கேன் ஒன்லி லூஸ் மோர் எலக்ட்ரான்ஸ். லூஸ் பண்ணிட்டுன்னு சொன்னால் இட் வில் அண்டர்கோ ஆக்சிடேஷன். Oxidation is losing electron, oil. So அப்போது Cl2O பார்த்தோன்னா ஆயில் பண்ணுறதுனால it will act as a reducing agent. So these are some of the basic logics you have to remember for every group that you encounter, so that you can predict the properties of any compounds using this. So நம்ம இந்த ஆக்சி ஆசிட்ஸில் வந்து இன்னும் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா நீ ஹைப்ரிடைசேஷன் வச்சு போடலாம். ஹைப்ரிடைசேஷன் ஃபார்முலா H is equal to ½ into total valence electron of the central atom plus number of monovalent atoms surrounding it minus cation plus anion போட்டோன்னா எவ்வளோ வருதோ அதுக்கேற்ற மாதிரி அதை நம்ம S கேட்டகரிலையும் P கேட்டகரிலையும் போட்டு we can bring in the hybridization and then we can have the shape. ஸோ இப்போ Cl2O எல்லாம் 1 மார்க் கொஷனில் வரும். இதெல்லாம் draw the structure of Cl2O அப்படின்னு வரும். ஸோ எப்போவுமே கம்மியாக நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் தான் சென்ட்ரல் ஆட்டமாக இருக்கும். ஸோ யூ வில் ஹேவ் லைக் திஸ் Cl இருக்கும். பிகாஸ் Cl is a very big atom. Cl is a very big atom, so you will have structure of Cl2O. சில சமயம் OCl2ன்னு கூட போடுவாங்க. அது ஏன்னா யூஸ்வலாக வந்து மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் எலமெண்ட் வந்து ரைட் சைடில் வரும், லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவ் எலமெண்ட் வந்து லெஃப்ட் சைடில் வரும். ஸோ அப்போ வந்து அந்த மாதிரி பார்த்தோன்னா பை கன்வென்ஷன் இப்படி தான் போடுவோம். நம்ம இந்த மாதிரி கூட நம்ம அதை போடலாம் அந்த இடத்துல. ஸோ இது எல்லாத்துலேயும் வந்து யூ ஷுட் ரிமெம்பர் எந்தெந்த எலக்ட்ரான்ஸ் இன்ட்ராக்ட் பண்ணி பாண்ட் ஃபார்ம் பண்ணுறதுன்றதை வச்சு யூ வில் பி ஏபிள் டு சே வெதர் யூ ஹேவ் அ P5P5 bond or a P5D5 bond. So chlorine பார்த்தோன்னா you have d orbitals இருக்கும் இந்த இடத்துல. ஸோ d orbital இருக்கிறதுனால you can have P5D5 bond ஃபார்ம் ஆகிறதுக்கு you have a P5D5 bond இதில் ஃபார்ம் ஆகும். இது எல்லாமே என்ட்ரன்ஸ் கொஷின்ஸ் தான். இது which of the following can form P5D5 bondன்னு சொன்னால் அதில் உனக்கு d orbital இருக்கான்னு இருக்கும் பார்த்தனால நீ அதை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதுக்கு மேலே நீ அதில் ரொம்ப யோசிக்க வேண்டாம். அதே மாதிரி இப்போ ClO2 அடுத்த ஆக்சைடு எடுத்து பார்த்து வச்சுக்கோன்னா ClO2னா அகெயின் Cl வில் பி இந்த அவுட் சென்டர். ரெண்டு O இங்கே இருக்கும். இதில் பார்த்தோன்னா யூ வில் ஹேவ் இதுலேயும் வந்து உனக்கு இட் கேன் ஃபார்ம் P5D5 டபுள் பாண்ட். ஸோ வேறவர் இன் ஒன் ஆஃப் தி ஆட்டம்ஸ் d ஆர்பிட்டல் வருது அப்படின்னு சொன்னேன்னா இட் கேன் ஃபார்ம் த d5 பாண்ட்ஸ். ஸோ அதே மாதிரி இஃப் யூ ஹேவ் த Cl2O3 ஆர் Cl2O6 இந்த காம்பவுண்ட் எடுத்துகிட்டு வச்சுருன்னா யூ வில் ஹேவ் Cl2னா Cl கேட்டனேஷன் மாதிரி போட்டுக்கணும். அதுக்கப்புறம் 3 O போட்டுக்கணும். அவ்வளோதான், 3 O போட்டுக்கணும். ஸோ எப்போவுமே வந்து எந்த P பிளாக் எலமெண்ட்டாக இருந்தாலும் நான் சொன்ன மாதிரி ஒரு சென்ட்ரல் ஆட்டத்தை சுற்றி 4 பாண்டு வர மாதிரி போட்டுக்கணும். அதாவது 4க்கு மேலே இருந்ததுன்னு சொன்னால் 4 வர மாதிரி போட்டுக்கணும். இதிலெல்லாம் 4 இல்லை உனக்கு, ஸோ நீ 2 தான் நீ போட்டுக்கணும். ஸோ இதில் பார்த்தோன்னா 4 வரும். ஒவ்வொரு குளோரினுக்கும் 4 பாண்டு வந்துடும். ஸோ அந்த கான்செப்டில் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுட்டு போட்டேன்னா ஈஸியாக நீ இதை ஞாபகம் வச்சுக்கலாம். Cl2O3 அப்படின்றது இது வந்து டைமராக போடுறோம்னால நம்ம போட்டுக்கலாம். அது குரூப் 13 வந்து லாஸ்ட் இயர் நீங்கள் AlCl3 படிச்சிருந்தீங்கன்னா AlCl3 வந்து இந்த மாதிரி இருக்கும். அது AlCl3 இதில் Cl இருக்கும். அண்ட் அனதர் Al பார்த்தீங்கன்னா இந்த Cl இருக்குல்லையே அதில் 3 லோன் பேர் இருக்கும் உனக்கு. இந்த 3 லோன் பேர் வந்து இதுக்கு ஒரு கோஆர்டினேட் பாண்ட் இங்கே ஃபார்ம் பண்ணும். அதே மாதிரி இதோட 3 லோன் பேரில் இருக்கிறது வந்து இங்கே ஒரு கோஆர்டினேட் பாண்ட் எப்படி ஃபார்ம் பண்ணும். ஸோ யூ வில் ஹேவ் Cl லைக் திஸ். ஸோ AlCl3 will exist as a dimer. AlCl3 will exist as a dimer. Why? Because it can form back bonding like this. யூஸ்வலாக ஃப்ளோரின் தான் பேக் பாண்டிங் பண்ணும்.
பட் இதில் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் chlorine ஆல்சோ ஃபார்ம்ஸ் பேக் பாண்டிங் ஸோ தட் யூ கேன் ஹேவ் லைக் திஸ். அதே மாதிரி தான் இப்போ இந்த ClO3 ஸ்ட்ரக்சர்லேயே வந்து பிரிட்ஜ் பாண்டிங்னு சொல்லுவோம். ஹைட்ரஜன் பனானா பாண்டுலாம் நம்ம படிச்சிருப்போம் அந்த 11th ஸ்டாண்டர்டில். கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் அதில் இருக்கும். ஸோ ஹியர் ஆல்சோ யூ கேன் ஹேவ் லைக் திஸ். ஸோ ClO, ஏன்னா ஆக்சிஜன்லேயும் உனக்கு லோன் பேர் இருக்குது இல்லையா. ஸோ ஒரு ஆக்சிஜன் இப்படி வந்துடும். அதே மாதிரி இன்னொரு குளோரினுடைய ஆக்சிஜனில் இதுக்கு 2 லோன் பேர் இருக்கு இல்லையா. It can form a bond like this and this can form a bond like this and O and O. So இந்த மாதிரியும் போடலாம், இந்த மாதிரியும் போடலாம். So either way it is correct. So just to show the number of electrons. Okay, Cl2O6ல போடும்போது அதே மாதிரி Cl2O7 போடும்போது எப்படி வரும்? Cl2O7ல வந்து ஸோ 2 Cl இருக்கிறதுனால இப்போது நம்ம முன்னாலெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ இதில் ஆக்சிடேஷன் ஸ்டேட் பார்த்தோன்னா ஹையஸ்ட் இருக்குது. ஸோ -14 + 7 ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்குது. ஸோ Cl சுற்றி 4 பாண்டு, Cl சுற்றி 1 2 3 4, Cl சுற்றி 1 2 3 4. ஸோ அந்த மாதிரி போட்டுருந்தோம். 7 இருக்குல்லையே, ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். 1 2 3 4 5 6 7. ஸோ இந்த மாதிரி போட்டிருந்தேன்னா யூ வில் பி ஏபிள் டு ரிமெம்பர் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் எனி காம்பவுண்ட். ஸோ நான் சொன்ன அது ஒரு சின்ன ட்ரிக்கு தான் அது. ஜஸ்ட் புட் த சென்ட்ரல் ஆட்டம், சுற்றி 4 பாண்டை போட்டுன்னா உனக்கு ஈஸியாக அதில் உனக்கு வந்துடுவாங்க. ஸோ இட் வில் பி ஈஸி ஃபார் யூ டு ரிமெம்பர் தட். ஸோ ஹாலோஜன்ஸ் வந்து தே ஆர் வெரி ரியாக்டிவ் பிகாஸ் எலக்ட்ரானிக் ரிப்பல்ஷன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால தே ஆர் வெரி ரியாக்டிவ் எலமெண்ட். ஸோ மெட்டல்ஸ் கூடயே வந்து they can react with the metals. அதாவது apart from hydrides and oxides, they also react with metals. Say for example, if you take magnesium, the most reactive metals கூட எடுத்துட்டோம்னா Mg plus Br2 will give you MgBr2. Simple reactions. And இதோட அயனிக் கேரக்டர், இந்த MgBr பாண்ட் இருக்கு இல்லையா, மெட்டல் எக்ஸ் பாண்ட், இந்த பாண்டினுடைய ionic character. If you look at this ionic character of this bond, this is based on Fajans rule. That is sigma is equal to Q by A. Where sigma is the polarizability. இதை நம்ம ஏற்கனவே 11th பார்த்துருக்கோம், மறந்து போயிருந்தது. ஜஸ்ட் ரீகேப் இட். அண்ட் Q வந்து சார்ஜ் ஆன் தி அயான், A வந்து அட்டாமிக் சைஸ். ஸோ இது பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஸோ கிரேட்டர் த சிக்மா வேல்யூ மீன்ஸ் கிரேட்டர் த கோவலன்ட் கேரக்டர். இதை ஞாபகம் வச்சுக்கோ இதை. ஸோ திஸ் இஸ் த tips that you have to remember for predicting the ionic and the covalent character of the compound. Once you know the ionic and the covalent character of the compound உனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னால் நீ வந்து அதை பேஸ் பண்ணி நிறைய ப்ராப்பர்ட்டிஸை ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். ஸோ ionic compound தெரிஞ்சதுன்னா என்ன பண்ணலாம்? You know that ionic compounds will have increased melting point, increased boiling point, thermal stability ஜாஸ்தியாக இருக்கும், solubility in water வந்து ஜாஸ்தியாக இருக்கும். So you can predict all these properties very easily. ஸோ அயனிக்கில் இந்த மாதிரி இருக்கும். கோவலண்ட்டுக்கு வந்து அது அப்படியே ரிவர்ஸாக இருக்கும். உனக்கு ரிவர்ஸாக இருக்கும். ஸோ இஃப் யூ லுக் அட் தி now these bonds, that is MF bonds, if you look at MF, metal fluoride, metal chloride, metal bromide and metal iodide, if you look at these compounds, இதோட அயனிக் கேரக்டர் எப்படி இருக்கும் உனக்கு? ஸோ அயனிக் கேரக்டர் பார்த்தோன்னா ஸோ இதில் பார்த்தோன்னா எப்படி இருக்கும்? ஃப்ளோரைட் அயான் சின்னது இல்லையா, ஃப்ளோரைட் அயான். இப்போ இதோட சார்ஜ் வந்து you take any metal, charge will be the charge will be is going to be the same எல்லாத்துலேயும். -1 -1 வருது. அண்ட் சைஸ் ஆஃப் தி ஆட்டம் பார்த்தோன்னா will be இதில் ஃப்ளோரின் சின்னதாக இருக்கும், குளோரின் பெருசாக டவுன் த குரூப் சைஸ் இன்க்ரீசஸ். அஃப்கோர்ஸ் மெட்டல் அயானோடைய சைஸும் நம்ம இதில் பார்க்கணும், கேட்டையானோட சைஸும் பார்க்கணும். நம்ம கேட்டையான் இங்கே என்னென்னு போடாததுனால we will focus only with halogens. பார்த்தேன்னா அயனிக் கேரக்டர் ஆஃப் திஸ் பாண்ட், MX பாண்ட் பார்த்தோன்னா அயனிக் கேரக்டர் ஆஃப் த MX பாண்ட் ஃப்ளோரினுக்கு வந்து ஜாஸ்தியாக இருக்கும். பிகாஸ் charge density will be very high in the case of fluorine. And ionic character வந்து இந்த ஆர்டரில் வந்து it will keep decreasing down the group with any metal. So depending upon the metal, say for example if you take LiCl, NaCl, just இந்த கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உனக்கு. இந்த கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படி இதை அப்ளை பண்ணணும் அப்படின்றத. NaCl, KCl, RbCl and CSCl and of course இதெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோ. இப்போ now if you apply the sigma value, sigma is equal to Q by A போட்டேன்னா இதில் வந்து எல்லாத்துலேயும் +1 சார்ஜ் இருக்குது மெட்டல்ஸுக்கு.
அதே மாதிரி நான் மெட்டலுக்கும் +1 சார்ஜ் இருக்குது. ஸோ இதோட சைஸ் பார்த்தோன்னா லித்தியம் சின்னதாக இருக்கும், சோடியம் கொஞ்சம் பெருசாக இருக்கும், பொட்டாசியம் இன்னும் பெருசாக இருக்கும், ருபீடியம் இன்னும் பெருசாக இருக்கும், சீசியம் ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ இப்போ இதில் பார்த்தோன்னா என்ன, இதோட சிக்மா வேல்யூ தான் ஜாஸ்தியாக இருக்கும், இதோட சிக்மா வேல்யூ தான் ஜாஸ்தியாக இருக்கும், பிகாஸ் திஸ் ரேஷியோ வில் பி ஹேவிங் அ ஹையஸ்ட் வேல்யூ and this ratio will be having the least value. So therefore this will have the increased sigma value, which means this will be covalent in nature. Lithium chloride will be covalent in nature, and therefore covalent character decreases down the group. Covalent character decreases down the group, or ionic character increases down the group. Ionic character increases down the group. So here this will be ionic, this will be more ionic and most ionic. So most electropositive element varadnaala idoda ionic character jaasthiya irukum. So once you know the ionic character வந்து increases down the group na enna agum, இந்த பாயிண்ட் எல்லாம் அப்படியே வந்துடும். So melting point increases down the group, boiling point increases down the group, thermal stability increases down the group. அப்படிதான் என்ன, the more and more ionic it is, it will have a very high melting point. Very high melting point ஆ நார்மலான டெம்பரேச்சரில் அது break down agadu. So thermally it will be more stable. So that is the whole concept. So you have to remember it like this. And apart from math element madri illama, halogens they also react with other halogens. So we will have interhalogen compounds. We have interhalogen compounds. அது கூடயும் அது ஏன்னா அவ்வளோ ரியாக்ட் அது கேனிபல் இது சொல்லுவாங்களே, கேனிபல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அனிமல்ஸுக்கு. அதே மாதிரி தான் இங்கே இது ரொம்ப ரியாக்டிவ்ன்றது வந்து இட் இஸ் ஸோ ரியாக்டிவ் தட் இட் கேன் ரியாக்ட் அமாங் தெம்செல்ஸ். ஸோ யூ ஹேவ் எக்ஸ் ஒரு ஹாலோஜன், இன்னொரு எக்ஸ் டேஷ் இன்னொரு ஹாலோஜன்ஸ் இருக்கும். ஸோ இட் கேன் ஃபார்ம் மோனோஹாலைட், இட் கேன் ஃபார்ம் ட்ரைஹாலைட், இட் கேன் ஃபார்ம் பென்டாஹாலைட். ஏன்னா அதோட ஹையஸ்ட்டு வந்து 7 இருக்குது இல்லையா. ஸோ அதனால் நான் முன்னால் போட்டு காமிச்சேன் உங்களுக்கு. இஃப் யூ ரிமெம்பர் தட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் உங்களுக்கு என்னென்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட்லாம் வரும்னு போட்டு காமிச்சேன் நான். ஸோ வென் ஈச் எலக்ட்ரான் ஜம்ப்ஸ் ஃப்ரம் one shell to the next shell, நம்ம இதில் பார்த்தேன்னு சொன்னேன்னா you can see this. ஸோ இதில் பார்த்தோன்னா you have the +3 oxidation state, +3 oxidation state, +5 oxidation state, +7 oxidation state. Of course +1 will have the first oxidation stateல இருக்கும். ஸோ -1லேருந்து ஆரம்பித்து +7 வரைக்கும் உனக்கு வரும். by shifting of one electron to the next orbital, each you will have like this. So அப்புறம் தான் என்ன உனக்கு அதோட காம்பவுண்ட்ஸ் இன்டர்ஹாலஜன் காம்பவுண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணும்போது யூ ரிமெம்பர் தட் இட் ஃபார்ம்ஸ் பேசிக்கலி 4 டைப்ஸ் ஆஃப் மோனோவேலண்ட், ட்ரைவேலண்ட், பென்டாவேலண்ட் அண்ட் செப்டாவேலண்ட் வரைக்கும் அது இட் வில் ட்ரை டு ஃபார்ம் தீஸ் காம்பவுண்ட்ஸ். ஸோ இதை நம்ம தனியாக பார்க்க போகிறோம், நம்ம இன்டர்ஹாலஜன் காம்பவுண்ட்ஸை பார்க்க போகிறோம். அதாவது இதோட ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்கும், இதில் எது இப்போ சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ BrCl இருக்குதுன்னு வச்சுக்கோ. BrCl இருக்குன்னா நம்ம இதை எப்படி சொல்லுவோம், நம்ம I told you யூஸ்வலாக ரைட் சைடில் வந்து இருக்கிற எலமெண்ட் வந்து எலக்ட்ரோ நெகட்டிவ் எலமெண்ட், அப்போ இது வந்து எலக்ட்ரோ பாசிட்டிவ் எலமெண்ட்டாக இருக்கணும். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ HCl இருக்குதுன்னு வச்சுக்கோ, இல்லை NaCl எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோ. இது நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம இது குளோரைடுன்னு சொல்கிறோம். ஏன் குளோரைடுன்னு சொல்கிறோம், மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ் எலமெண்ட்டை வந்து ஐடுன்னு முடிக்கிறோம். அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ் எலமெண்ட்டை வந்து ஐடுன்னு முடிப்போம். அப்போ என்ன வரும், அது திஸ் வில் பி ப்ரோமோ குளோரைடு and not chlorobromide. So how do you identify that? You identify that based on the electronegativity aspect of these compounds. So அதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். எந்த காம்பவுண்டு கொடுத்தாலும் அதே மாதிரி தான் நம்ம போடணும். ஸோ ICl அப்படின்னு போட்டால் என்ன வரும், chlorine is more electronegative. So therefore this will be mono or iodine monochlorideன்னு சொல்லலாம். இதுக்கெல்லாம் நோமன்க்ளேச்சர்னு தனியாக ஒன்றும் கிடையாது. ஸோ யூ கேன் சே அயோடின் மோனோக்ளோரைடு ஆர் அயோடோக்ளோரைடு எப்படி வேணாலும் நம்ம சொல்லலாம். ஏன்னா மோனோன்னு சொல்கிறதுனால நம்ம இஃப் யூ ஆர் கோயிங் டு ஹேவ் ட்ரைக்ளோரைடு பென்டாக்ளோரைடுன்றதுனால வி சே இட் இஸ் அ மோனோக்ளோரைடுன்னு நம்ம சொல்கிறோம் இது. ஸோ திஸ் பாயிண்ட் யூ ஹேவ் டு ரிமெம்பர் வைல் நேமிங் த காம்பவுண்ட்ஸ். ஏன்னா கொஷினில் வந்து உனக்கு நேம் கொடுத்துட்டா அப்படின்னு சொன்னான்னா அதுலேருந்து நீ கரெக்டாக அதை எழுதணும். ஏன்னா அப்போ தான் அந்த ப்ளஸ் மைனஸ் போடணும்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ ப்ளஸ் மைனஸ் போடுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் இதில். ஸோ யூ ஷுட் நோ விச் ஒன் வில் தட் யூ நோ பை எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃப்ரென்ஸ் போடும்போது ஒன்றே ஒன்று இருக்குது இல்லையா, அதனால் ஒரே ஒரு குளோரின் ஆட்டம் இருக்கிறதுனால வி சே மோனோக்ளோரைடு. ஓகே, ஸோ these are the compounds, that is hydrates, oxides and of course இது ஹாலைட்ஸ்ன்னு சொல்லலாம். ஹாலைட்ஸ்ன்னு சொல்லாமல் நம்ம என்ன சொல்கிறோம், இன்டர்ஹாலஜன் காம்பவுண்ட்ஸ்ன்னு நம்ம சொல்லிடலாம். you can call them as halides, but ஹாலஜனுக்கே ஹாலைடா, சூரியனுக்கே டார்ச்சா அப்படின்ற மாதிரி சொல்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி
அதை நம்ம இன்டர்ஹாலஜன் காம்பவுண்ட்ஸ்னு தனியாக சொல்லுவோம். தென் நெக்ஸ்ட்டு வந்து these are all factual based question that you have to remember. Anomalous behavior of every element, first element ஒவ்வொரு குரூப்லேயும் நம்ம அந்த ஃபஸ்ட் எலிமெண்ட்னுடைய அனோமாலஸ் பிஹேவியர் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா அந்த கொஷின் அதுக்கு ரிலேட்டடாக வரும்போது நம்ம அந்த அனோமாலஸ் பிஹேவியரில் எந்த ஆஸ்பெக்ட் வந்து அதில் வருதுன்றதை பார்த்துட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி சொல்லிக்கலாம். ஸோ அனோமாலஸ் பிஹேவியரில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்போ குயிக் ரீகேப்காக சொல்கிறேன். ஸ்மால் சைஸ், increased electronegative character, absence of d orbital, then increased ionization enthalpy, then ability to form p5 bond. ஏன்னா d orbital கிடையாது இல்லையா, ability to form p5 bond இல்லைன்னா inability to form p5d5 bond. இதெல்லாம் நீ ஞாபகம் வச்சுக்கணும். ஃபஸ்ட் எலிமெண்ட் inability to form p5d5 double bonds. ஸோ இதெல்லாம் வராது உனக்கு, இதெல்லாம் நீ பார்க்கும்போது வரும். அதே மாதிரி தென் யூ கேன் ஹேவ், இட் கேன் ஃபார்ம் ஹைட்ரஜன் பாண்டிங், வெரி குட் ஹைட்ரஜன் பாண்டிங். மற்றதோட கம்பேர் பண்ணும்போது ஹைட்ரஜன் பாண்டிங் வரும். அண்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு நம்ம பார்த்துருக்கோம். ஃப்ளோரின் வந்து மோஸ்ட்லி -1 -1 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் தான் இருக்கும். அது மோஸ்ட்லி பாசிட்டிவ் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து இந்த காம்பவுண்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு காம்பவுண்டில் மட்டும் -2 +1 +1. ஸோ யூ ஷுட் ரிமெம்பர் தட் இன் ஒன்லி ஒன் காம்பவுண்ட் fluorine will have a positive oxidation state, +1 இருக்கும். வேறு மற்ற due to the absence of question என்ன, what is the question here, why fluorine does not show higher positive oxidation state. என்ன ஆன்சர் வரும் அதுக்கு? ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸு காட்டணும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும் அதுக்கு? இட் ஷுட் ஹேவ், நம்ம மேலே குளோரினுக்கு காமிச்சேன் இல்லையா, குளோரினுக்கு வந்து எப்படி +3 +5 எப்படி வருது, +3 +5 எப்படி வருது, இட் இஸ் ஏபிள் டு புஷ் த எலக்ட்ரான் டு த நெக்ஸ்ட் ஆர்பிட்டல். ஸோ ஃப்ளோரினில் வந்து டி ஆர்பிட்டலே இல்லை உனக்கு, தேர் இஸ் நோ டி ஆர்பிட்டல். ஸோ டி ஆர்பிட்டல் இல்லாததுனால அதால் 2sல இருக்கிற எலக்ட்ரானையும் 2pல இருக்கிற எலக்ட்ரானையும் இட் கேனாட் புஷ் டு ஹையர் இதுக்கு வராது உனக்கு. ஸோ அந்த இடத்துல ஸோ இப்போ இதில் என்ன வரும் உனக்கு? ஸோ யூ ஹேவ் திஸ் 1s2 2s2 2p 1 2 3 2p 5 வரும் உனக்கு. ஸோ இந்த இடத்துல there is no d orbital. ஸோ அதனால் எலக்ட்ரானை வந்து புஷ் பண்ண முடியாது அதால். ஸோ இட் டஸ் நாட் ஷோ ஹையர் பாசிட்டிவேஷன் ஆக்சிடேஷன். ஸோ இப்போ நம்ம இந்த இருக்கேன் ஃபஸ்ட் எலிமெண்ட் சம்மந்தமாக எந்த கொஷின் வந்தாலும் நம்ம என்ன ஆன்சர் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்? அனோமாலஸ் பிஹேவியர் ஃபஸ்ட்டு எழுதிடணும். அதை அப்போ ½ மார்க் உனக்கு வந்துடும். அந்த அனோமாலஸ் பிஹேவியரில் இருக்கிற எந்த ப்ராப்பர்ட்டி இந்த கொஷினுக்கு ஃபிட் ஆகும்னு பார்க்கணும். ஸோ ஹையர் பாசிட்டிவ் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ்னு சொல்கிறதுனால ஆப்சன்ஸ் ஆஃப் டி ஆர்பிட்டல் சொல்லலாம். நீ வந்து ஸ்மால் சைஸ் எலக்ட்ரோலாட்டிவிட்டிலாம் எழுதலாம், பட் கரெக்டான ரீசனிங் வந்து ஆப்சன்ஸ் ஆஃப் டி ஆர்பிட்டல் இருக்கிறதுனால தான் இட் இஸ் நாட் ஏபிள் டு ஃபார்ம் ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஸோ தட் இஸ் த எக்ஸாக்ட் ரீசன் தட் யூ ஹவ் டு ரிமெம்பர் ஃபார் தட். ஓகே, ஸோ இது வந்து இன்னொரு அனோமாலஸ் பிஹேவியர் நிறைய இருக்குது. நம்ம எல்லாத்தையுமே லிஸ்ட் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ ஒரே ஒரு எலிமெண்ட்டுக்கு பண்ணுறேன், மற்ற குரூப்புக்கெல்லாம் எக்ஸாஸ்டிவாக நான் பண்ணல, மேபி இதுக்கு வேணால் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது வந்து when it reacts with say if you take suppose if you react it with fluorine வந்து if you react it with NaOH போட்டோன்னா என்ன சொல்லியிருக்கேன்? இது பேஸாக இருக்குது இல்லையா, அப்போ என்ன பண்ணணும்? இதை ஆசிடாக கன்வெர்ட் பண்ணணும். இதை ஆசிடாக கன்வெர்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? வாட்டர் ஆட் பண்ணணும். வாட்டர் ஆட் பண்ணால் என்ன வரும்? இது 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்குது. ஸோ இந்த பக்கம் 0 இருக்கிறதுனால ரைட் சைட்லேயும் உனக்கு 0 தான் வரணும். ஸோ ரைட் சைடில் 0 வரணுன்னா என்ன பண்ணணும்? அப்படியே 0வே கொண்டு வர முடியாது, ஏதாவது ஒரு காம்பவுண்டு போட்டு தான் கொண்டு வரணும். என்ன காம்பவுண்டு ஃபார்ம் ஆகும்? HF ஒன்று ஃபார்ம் ஆகும் ப்ளஸ் HOF காம்பவுண்ட். ஸோ இப்போ இதில் பார்த்தோன்னா என்ன வரும்? இதில் -1 +1. ஸோ இதில் -2 +1 +1. ஸோ டோட்டலாக பார்த்தோன்னா இதில் எடுத்து ஆட் பண்ணினா 0 வரும் உனக்கு. ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ரிமெம்பர் த products, predicting the products of the reaction. So இப்போ இதை வந்து நம்ம when you react it with இந்த மாதிரி வந்து அப்போ என்ன பண்ணுவோம்? நம்ம HF + NaOH போட்டு ட்ரை பண்ணுவோம் நம்ம.
ஸோ இஃப் யூ ரிமெம்பர் தி ஆஹா சாப்டரில் ஃப்ளோரைடெல்லாம் நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் ஞாபகம் இருக்கா? என்ன மெத்தடில் ப்ரிப்பேர் பண்ண ஞாபகம் இருக்கா? பை வாட் மெத்தட் we prepare the fluorides and iodides? ஹாலோஜன் எக்ஸ்சேஞ்ச் மெத்தட் அப்படின்னு பண்ணோம். ஹாலோஜன் எக்ஸ்சேஞ்ச் மெத்தட் ஆர் ஹாலைடு எக்ஸ்சேஞ்ச் மெத்தடில் தான் நம்ம அதை ப்ரிப்பேர் பண்ணோம். ஏன்னா நம்ம அதை டைரெக்டாக ப்ரிப்பேர் பண்ண முடியாது. அதாவது அயோடைடையும் ஃப்ளோரைடையும் டைரெக்டாக பண்ண முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இது வந்து தேர் ஆல் மோர் ரியாக்டிவாக இருக்கிற எலமெண்ட்ஸ், ஒரு வேறு ரீசனில் மோர் ரியாக்டிவாக இருக்கிற எலமெண்ட்ஸுன்றதுனால we cannot prepare that by that method. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ நம்ம இங்கே நம்ம டைரெக்டாக இதை ப்ரிப்பேர் பண்ணுறோம். நம்ம இதை there is no exchange here. அப்படின்னா என்ன அர்த்தம்? these reactions does not occur. ஸோ நீ இதில் ஃப்ளோரின் போட்டேன்னா ஃப்ளோரினில் வந்து பாசிட்டிவ் ஆக்சிடேஷன் ஸ்டேட் கொஞ்சம் ரேராக இருக்கிறதுனால இது அவ்வளோவா இது ஃபார்ம் ஆகும், இந்த காம்பவுண்டில் வரும் இதுக்கு. பட் திஸ் இஸ் நார்மலாக வந்து இட் டஸ் நாட் அண்டர்கோ disproportionation like this because it is a most electronegative element இல்லையா, அதனால் it does not undergo disproportionation. although this compound is do isolated. இது ஐசோலேட் பண்ணி உனக்கு ஒரு பாசிட்டிவ் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுன்னு கேட்டால் இதை எழுதணும். பட் நார்மலாக இந்த ரியாக்ஷன் வந்து உனக்கு நடக்காது இதில். ஸோ these are some of the anomalous behavior that you need to remember while forming the இந்த anomalous behavior of halogen கூட நீ ஞாபகம் வச்சுட்டேன்னா இதுக்கு ரிலேட்டடாக வரக்கூடிய கொஷின்ஸில் வந்து யூ வில் பி ஏபிள் டு ஆன்சர் தட். ஓகே, ஸோ தட் இஸ் த பேசிக் இன்ட்ரோடக்டரி ஆஸ்பெக்ட் டு த குரூப் 70. நவ் வி வில் கோ டு த அந்த காம்பவுண்ட் ப்ரிப்பரேஷனில் பார்த்தோன்னா உனக்கு வந்து என்னென்ன காம்பவுண்ட்ஸ் இருக்குது. ப்ரிப்பரேஷன் ஆஃப் குளோரின் இருக்குது, அதுக்கப்புறமா ப்ரிப்பரேஷன் ஆஃப் அதுலேயே நம்ம ப்ளீச்சிங் பவுடர் அதெல்லாம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம். அண்ட் தென் யூ வில் ஹேவ் ஹைட்ரஜன் குளோரைட், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இருக்குது, அதுக்கப்புறம் ஆக்சோ ஆசிட்ஸ் ஆஃப் halogen. So இந்த மூணு ப்ரிப்பரேஷன் வந்து நம்ம will see the மூணு ப்ரிப்பரேஷன் will see. So we will see the next topic, that is preparation of compounds. Okay, whatever compounds ஏன்னா இதில் ஃபஸ்ட்டு வந்து குளோரின் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். குளோரின் வந்து it is not a compound but still ப்ரிப்பரேஷன்ற கேட்டகரியில் we can have this. So ஃபஸ்ட்டு வந்து குளோரின். ஸோ குளோரின் வந்து it is a gas. குளோரின் வந்து கேஸாக இருக்கிறதுனால நம்ம யூஸ்வலாக கேஸுன்றதை எதுலேருந்து ப்ரிப்பேர் பண்ணோம்? we can prepare from many ஏதாவது ஒரு ரியாக்ஷன்லேருந்து தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஏன்னா அட்மாஸ்பியர்லேருந்து எடுக்க முடியாது. அட்மாஸ்பியர்லேருந்து நார்மலாக எதை எடுப்போம்னா ஆக்சிஜன், நைட்ரஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு. லிக்விஃபேக்ஷன் ஆஃப் கேஸஸில் வந்து இதுதான் நம்ம எடுப்போம். இதெல்லாம் வந்து நார்மலாக ரியாக்ஷன்ஸில் தான் நம்ம எடுப்போம். சரி, இதெல்லாம் வந்து நீ ஞாபகம் தான் வச்சுக்கணும். ஆஸ் யூஷுவல் நீ ப்ரிப்பரேஷன்னு ஒன்று கேட்க மாட்டாங்க, கேட்டாங்கன்னா கஷ்டம் உனக்கு. ஏன்னா அது ஃபேக்சுவல் கொஷின் வரும்போது உன்னோட மெமரி வில் பி டெஸ்டட். ஓகே, ஸோ இட்ஸ் குட் டு ஹேவ் அ குட் மெமரி. குட் மெமரி கம்ஸ் ஒன்லி பை ப்ராக்டிஸ். ஸோ யூ ஹேவ் டு கீப் ரைட்டிங் எவ்ரி ஈக்குவேஷன். ஸோ இப்போ இப்படி போட்டால் என்ன வரும்? ஸோ இதில் வந்து உனக்கு இப்போ இது என்னவா இது ஆக்ட் பண்ணுவோம் இந்த இடத்துல, இது ஆசிடாக இருக்கிறதுனால இது பேஸாக போட்டு பார்க்கலாம். ஆசிட் பேஸ் ரியாக்ஷன் போட்டால் சால்ட் ப்ளஸ் வாட்டர் வந்துடும் உனக்கு, குளோரின் வராது உனக்கு. ஸோ ஆக்சைட்ஸில் வந்து அது ஒரு ஜென்ரல் ரியாக்ஷன் நடக்கும். பட் மேங்கனீஸ் ஆக்சைடு வந்து இட் will act as a very good oxidizing agent. So this will act as an oxidizing agent. So இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் தான் நீ ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ whenever you look at any reagent அதுக்கு நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்கும். எந்த ப்ராப்பர்ட்டி வந்து அந்த பர்டிகுலர் ஈக்குவேஷனில் ஒர்க் அவுட் ஆகுதுன்றது இருக்கும். இந்த மாதிரி இந்த லிஸ்ட்டு வந்து கம்மி தான் உனக்கு. அதாவது லிஸ்ட் ஆஃப் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ், லிஸ்ட் ஆஃப் ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ்னு நான் ஒரு லிஸ்ட்டு உனக்கு நான் கொடுக்குறேன் தனியாக. அதை நீ ஞாபகம் வச்சுட்டேன்னா ஒரு ரியாக்ஷன் கொடுத்த உடனே அந்த காம்பவுண்டை நீ அதோட ப்ரொஜெக்ட் பண்ணி பார்க்கணும். இது என்னவா ஆக்ட் பண்ணும்? டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட்டாக ஆக்ட் பண்ணுமா, ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டாக ஆக்ட் பண்ணுமா, ஆசிடாக ஆக்ட் பண்ணுமா, பேஸாக ஆக்ட் பண்ணுமான்னு பார்த்துட்டேன்னா முடிஞ்சு போச்சு ரியாக்ஷன். 4 கேட்டகரி தான் உனக்கு. ஓகே, மேபி ஐ வில் ரைட் இட் ஹியர். ஒன்று ஓஏவாக ஆக்ட் பண்ணும், இல்லை ஆர்ஏவாக ஆக்ட் பண்ணும், இல்லை டிஏவாக ஆக்ட் பண்ணும், இல்லைனா ஆசிடாக ஆக்ட் பண்ணும், இல்லைனா பேஸாக ஆக்ட் பண்ணும். அவ்வளோதான். ஸோ இந்த 4 கேட்டகரியில் இந்த 5 கேட்டகரியில் எந்த கேட்டகரியாக இருக்கணும்? ஸோ ஐடென்டிஃபை த காம்பவுண்ட், ஐடென்டிஃபை த ரியேஜென்ட், ஐடென்டிஃபை த ரியேஜென்ட். ஸோ எந்த கேட்டகரியில் வருதுன்றதை நீ பார்க்கணும். அதாவது ஒரே காம்பவுண்ட் 2-3 கேட்டகரியில் வரலாம், அதையும் பார்க்கணும். எந்தெந்த காம்பவுண்ட் எந்தெந்த கேட்டகரியில் வருதுன்றதை பார்க்கணும். பார்த்துட்டேன்னா உன்னால் வந்து
டக்குன்னு நீ ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். இப்போ ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னா ஆக்சிடைஸ் பண்ணுன்னா இன்க்ரீஸ் இன் ஆக்சிடேஷன் நம்பர் போட்டு என்ன காம்பவுண்ட் வருமோ நீ அங்கே அதை எழுதிடணும் அந்த இடத்துல. ரெடியூசிங் ஏஜென்ட்னா என்ன, ஆக்சிடேஷன் நம்பர் டிக்ரீஸ் ஆகும். டிக்ரீஸ்டு ஆக்சிடேஷன் நம்பரில் என்ன காம்பவுண்ட் வரும்ன்றதை ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கு தான் அந்த லிஸ்ட்டு கொடுத்தேன் நான், என்னென்ன ஆக்சைட்ஸ் இருக்குது, என்னென்ன ஹேலைட்ஸ் இருக்குது அப்படின்றதெல்லாம். ஸோ இது பேசிக் விஷயத்தை ஞாபகம் வச்சுட்டேன்னா எந்த ரியாக்ஷன் கொடுத்தாலும் உன்னால் ப்ராடக்டை ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ இது ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டை ஆக்ட் பண்ணுறதுனால என்ன ஆகும், இது வந்து குளோரினை வந்து ஆக்சிடைஸ் பண்ணிடும். ஸோ மைனஸில் இருக்கும்போது ஆக்சிடைஸ் பண்ணால் நான் என்ன சொல்லியிருக்கேன், எப்போவுமே அது 0க்கு தான் போகும். 0க்கு போச்சுன்னு சொன்னால் அந்த ப்ராசஸில் வந்து திஸ் இஸ் -4, திஸ் இஸ் +4. +4ல் இருக்குன்னா என்ன ஆகிடும், இது ரெடியூஸ் ஆகிடணும். ரெடியூஸ் ஆச்சுன்னா என்ன ஆகணும், +2க்கு வரணும். இது +2க்கு வந்துட்டுன்னு சொன்னால் MnCl2 வந்துடும். இதை பேலன்ஸ் பண்ணினா இதில் வாட்டர் உனக்கு எக்ஸ்ட்ராவாக இந்த இடத்துல வரும். H இருக்கிறதுனால வாட்டர் உனக்கு இதில் வெளியில் வந்துடும். ஸோ biologically you can whenever you study any reaction you have to remember like this போட்டேன்னா உனக்கு வந்துடும் அது. ஸோ இது வந்து ஒரு ரியாக்ஷன் இது மாதிரி பண்ணலாம். இன்னொரு ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இதே மாதிரி இப்போ KMnO4 இது உனக்கு ஈஸியாக தெரியும். இப்போ ஸோ இப்போ KMnO4 + HCl போட்டால் என்ன இருக்கும், அகெயின் யூ நோ தட் திஸ் இஸ் அன் வெரி குட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். KMnO4 இஸ் அ வெரி குட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஸோ இட் வில் ஆக்சிடைஸ் டு -1 to 0க்கு கொண்டு போயிடும். அது -1 to 0க்கு கொண்டு போயிடும். அந்த ப்ராசஸில் வந்து இது என்ன இருக்குது, திஸ் இஸ் +7 இருக்குது, ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்குது. ஸோ அப்போ இட் வில் கம் டவுன் கீழே. யூஸ்வலாக வந்து இது Mn எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோ, Mn வந்து எப்போவுமே 2+ தான் உனக்கு வரும். whenever it undergoes reaction as an oxidizing agent, Mn will always come down to Mn2+. இது ஒரு நார்மல் க்ளூ ஞாபகம் வச்சுக்கோ. Mn will always get converted to Mn2+ whenever it acts as an oxidizing agent. So this is the clue that you have to remember. ஸோ அதை பேஸ் பண்ணி நீ எல்லா ப்ராடக்ட்டும் ப்ரெடிக்ட் பண்ணு. ஸோ அப்போ என்ன வரணும், MnCl2 வந்துடும். அண்ட் தென் H இருக்கிறதுனால வாட்டர் வெளில வந்துடும். அப்புறம் K இருக்கிறதுனால Kயில் ஏதாவது ஒரு காம்பவுண்ட் போடணும் இல்லையா, அதனால் KCl போட்டுக்கணும். இன்ஆர்கானிக்கில் வந்து எல்லா பை ப்ராடக்ட்ஸும் எழுதணும், அப்போ தான் ஃபுல் மார்க் கொடுப்பாங்க, இல்லைன்னா ½ மார்க் தான் கொடுப்பாங்க உனக்கு. ஓகே, ஸோ நவ் see whether you are able to write for this equation. HClக்கு எழுத முடியறதா பாரு. குளோரைடு வந்து என்ன பண்ணும், இட் வில் பிகம் குளோரின்னா மாறிடும். அப்புறம் CrCl3, Cr வந்து 3+ மாறிடும். வாட்டரை ரிமூவ் பண்ணிடணும், பொட்டாசியமை ரிமூவ் பண்ணிடணும். Cl வந்து அப்புறம் இங்கே -1 வந்திருக்கு இந்த இடத்துல. ஓகே, ஸோ யூ கேன் ஹேவ். ஸோ இப்போ இங்கே Cl வந்து நவ் யூ கேன் சி இங்கே Cl- இங்கே Cl- இருந்ததுன்னா இதை நம்ம பேலன்ஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ if you want you can keep this or you can remove this also, because there is no meaning in balancing this to this. நம்ம வந்து இங்கே இன்னும் குளோரின் டிஸ்ப்ரப்போர்ஷனேஷன் ஆகிற மாதிரி நம்ம இங்கே காமிச்சுட்டு இருக்கோம். ஏன்னா குளோரின் வந்து வச்சுக்கலாம், இதை வேணும்னா ஓகே வில் ஹேவ் இட் அண்ட் சி ஹவு டஸ் இட் கோ அப்படின்னு. இப்போ இதில் பார்த்தேன்னா Cr2 இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, இது செகண்ட் ஸ்டெப்பு, இது தேர்ட் ஸ்டெப்பு. அதாவது செகண்ட் ஸ்டெப்பு தான் இது, அந்த மாதிரி எழுதிட்டுருவோம். தேர்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுவோம்னா தனித்தனியாக அந்த ரெடாக்ஸ் கப்பில் பிரிப்போம். இது வந்து இந்த மாதிரி பிரிச்சுக்குவோம். குரோமியம் பிரிச்சுக்கணும். Cl வந்து Cl2 0வாக ஒன்று இருக்குது, இன்னொன்றில் வந்து Cl வந்து Cl-ஆக இருக்குது. இதில் அதை அப்படியே வச்சுக்கலாம். இந்த மாதிரி பிரிச்சுக்கணும். யூ ஹேவ் டு செப்பரேட் த பேர்ஸ். ஓகே, ஸோ செப்பரேட் த பேர்ஸாக இருக்கிறதுனால நம்ம இதை எப்படி பிரிச்சுட்டுருவோம் இந்த இடத்துல. இப்போ என்ன, இதை பேலன்ஸ் பண்ணணும். இப்போது இங்கே வந்து 2 Cr இருக்குது, இங்கே 1 Cr இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், இதை வந்து 2 Cr போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு மெட்டல் அயானை பேலன்ஸ் பண்ணணும். அப்புறம் ஆக்சிஜன், இங்கே 7 ஆக்சிஜன் இருக்குது, இங்கே ஆக்சிஜனே இல்லை. ஆக்சிஜனை பேலன்ஸ் பண்ணும்போது எப்போவுமே வாட்டராக ஆட் பண்ணிக்கணும். 7 ஆக்சிஜன் இருந்தால் 7 வாட்டர் மாலிக்யூல் ஆட் பண்ணிக்கணும். 3 ஆக்சிஜன் இருந்தால் 3 வாட்டர் மாலிக்யூல் ஆட் பண்ணிக்கணும். ஸோ எவ்வளோ ஆக்சிஜன் இருக்கோ அவ்வளோ வாட்டர் மாலிக்யூல் ஆட் பண்ணிக்கணும். ஸோ இதை பண்ணியாச்சு, ஆக்சிஜனை பேலன்ஸ் பண்ணியாச்சு. இப்போ என்ன, இந்த பக்கம் புதுசாக ஹைட்ரஜன் வந்துருக்கு. ஹைட்ரஜனை இந்த பக்கம் பேலன்ஸ் பண்ணிக்கணும். 14H+ போட்டுக்கணும். ஸோ குரோமியமை பேலன்ஸ் பண்ணியாச்சு, ஆக்சிஜனை பேலன்ஸ் பண்ணியாச்சு, ஆக்சிஜனால் வந்த ஹைட்ரஜனையும் பேலன்ஸ் பண்ணியாச்சு. ஸோ எல்லா பக்கமும் ஆட்டம் சேமாக இருக்குது. அடுத்தது சார்ஜ் பேலன்ஸ் பண்ணணும். ஸோ இந்த பக்கம் பார்த்தோன்னா என்ன இருக்குது, லெஃப்ட் சைடில் வந்து யூ ஹேவ் 2- and 14+. இதை ஆட் பண்ணால் என்ன வரும், 12+ உனக்கு வரும் இந்த பக்கம். அதே மாதிரி இந்த பக்கம் என்ன இருக்குது, 2 × 3+ போட்டோன்னா 6+ இந்த பக்கம் வரும். ஸோ ஹியர் யூ வில் ஹேவ் 12+, இந்த பக்கம் யூ ஹேவ் 6+. ஸோ
சார்ஜ் எப்படி பேலன்ஸ் பண்ணுறது? ரிமெம்பர், சார்ஜ் பேலன்ஸ் பண்ணும்போது யூ ஷுட் ஆல்வேஸ் ஆட் எலக்ட்ரான்ஸ். ஓகே, ஆட் எலக்ட்ரான்ஸ், சப்ட்ராக்ட் பண்ணக்கூடாது. அதுதான் க்ளூ உனக்கு. யூ ஹவ் டு ஆல்வேஸ் ஆட் எலக்ட்ரான்ஸ் டு பேலன்ஸ் த சார்ஜ். டு பேலன்ஸ் சார்ஜ், டு பேலன்ஸ் த சார்ஜ். இந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஆட் த எலக்ட்ரான்ஸ் டு பேலன்ஸ் த சார்ஜ். ஸோ அப்போ என்ன பண்ணணும்? 12 ப்ளஸ்ஸை வந்து 6 ப்ளஸ்ஸாக கன்வெர்ட் பண்ணணும்னா இது 6 எலக்ட்ரான்ஸ் போட்டேன்னா இந்த பக்கமும் 6 ப்ளஸ் வந்துடும் உனக்கு. ஸோ 12 ப்ளஸ் 6 மைனஸ் போட்டேன்னா 6 ப்ளஸ் வந்துடும். ரெண்டு பக்கமும் உனக்கு சார்ஜ் பேலன்ஸ் ஆகிடுது. ஸோ இந்த ஈக்குவேஷன் பேலன்ஸ்ட். அடுத்தது இந்த ஈக்குவேஷனுக்கு வரலாம். ஸோ இதில் வரும்போது என்ன இருக்கும்? இந்த பக்கம் ஒரு குளோரின் இருக்குது, இந்த பக்கம் 2 குளோரின் இருக்குது. ஸோ அப்போது இந்த பக்கம் 2Cl மைனஸ் போட்டுக்கணும். இந்த பக்கம் ஒரு 2 மைனஸ் இருக்குது, இந்த பக்கம் 0 இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? இந்த பக்கம் 2 எலக்ட்ரானை போட்டுக்கணும். ஏன்னா சார்ஜ் எப்போவுமே ஆட் பண்ணணும்னு சொன்னேன், மைனஸ் பண்ணக்கூடாது. ஆட் பண்ணி தான் பேலன்ஸ் பண்ணணும், சப்ட்ராக்ட் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ இது பேலன்ஸ் ஆகிடுது. இது அப்படியே பேலன்ஸ்டாக தான் இருக்குது. ஸோ இதை நம்ம ஒன்றும் பண்ண வேண்டாம், இது அப்படியே விட்டுடலாம். இப்போ என்ன பண்ணணும்? ஃபைனல் ஈக்குவேஷனில் வந்து எலக்ட்ரான் இருக்கக்கூடாது. ஃபைனல் ஈக்குவேஷனில் எலக்ட்ரான் இருக்கக்கூடாது. அதனால நம்ம அதை கேன்சல் அவுட் பண்ணுற மாதிரி பண்ணணும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் 6 எலக்ட்ரான் இருக்குது, இதில் 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அப்போ என்ன பண்ணுவோம்? நம்ம இதை வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். இதை வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். பண்ணேன்னா அந்த எலக்ட்ரானை கேன்சல் அவுட் பண்ணணும் ஃபைனல் ஸ்டெப்பில். ஸோ அப்போது உனக்கு என்ன வரும்? நம்ம இந்த ஈக்குவேஷன் எல்லாத்தையும் வரிசையாக எழுதலாம். Cr2O7 2 மைனஸ் ப்ளஸ் 14H ப்ளஸ் 6 எலக்ட்ரான்ஸ் will give you இந்த பக்கம் 2Cr3 ப்ளஸ் 7H2O. வாட்டரை ஏன் ரிமூவ் பண்ண சொல்கிறேன்னு தெரியுறதா? ஏன்னா நம்ம ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணும்போதே அதில் நம்மளுக்கு வாட்டர்லாம் வரும், நம்மளுக்கு H+லாம் வரும், இதெல்லாம் வரும். ஸோ ஏற்கனவே நீ அதை வச்சுட்டு இருந்தேன்னு சொன்னால் உனக்கு பேலன்ஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்குன்றதுனால நான் இதை ரிமூவ் பண்ண சொல்லிட்டேன் நான். இப்போது இந்த பக்கம் என்ன வரும்? இந்த ஈக்குவேஷன் எடுத்து இங்கே ஆட் பண்ணிக்கணும். இந்த இடத்துல இங்கே ஆட் பண்ணால் என்ன வரும்? 6Cl இருக்கும், ப்ளஸ் 6Cl மைனஸ் இந்த பக்கம் வந்துடுது. அதே மாதிரி இந்த ஈக்குவேஷனில் எடுத்துட்டேன்னா இங்கே ஒரு Cl மைனஸ் இருக்குது, ப்ளஸ் Cl மைனஸ். அப்புறம் ரைட் சைடில் பார்த்தோன்னா இங்கே Cl2 இருக்குது. ஸோ Cl2 3Cl2 வரும். 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும் இல்லையா? 3Cl2 வரும், ப்ளஸ் 6 எலக்ட்ரான்ஸ் வந்துடும், ப்ளஸ் Cl மைனஸ் வந்துடும், ப்ளஸ் Cl மைனஸ் உனக்கு வந்துடும். ஸோ இதுதான் டோட்டலி பேலன்ஸ் ஈக்குவேஷன். இப்போ கேன்சல் பண்ணிடணும். 6 எலக்ட்ரான் கேன்சல் பண்ணிடணும். அண்ட் தென் மிச்சம் என்ன இருக்குது? Cl இருந்தால் Cl கூட நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். Cl கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ யூ வில் ஹேவ் லைக் திஸ். ஸோ ஃபைனல் ஈக்குவேஷன் வந்து இட் வில் பி லைக் திஸ். Cr2O7 2 minus plus 14H plus 6Cl minus will give you 2Cr3 plus 7H2O plus 3Cl2. ஸோ இப்போ பார்த்தோன்னா 2Cr 7O 14H plus 6Cl இந்த பக்கம் 2 plus and 14 மைனஸ் இருக்குது. 14 ப்ளஸ் அண்ட் 2 மைனஸ் போட்டோம்னா 12 ப்ளஸ் உனக்கு வரும். இந்த பக்கம் பார்த்தோன்னா 6 ப்ளஸ் தான் இருக்குது, இந்த பக்கம் 6 ப்ளஸ் தான் இருக்குது. ஸோ நம்ம எங்கேயோ மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் நம்ம. ஸோ சார்ஜும் வந்து நம்மளுக்கு பேலன்ஸ் ஆகணும். சார்ஜ் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பேலன்ஸ் ஆகணும். சார் அந்த 6 எலக்ட்ரான் வந்து ப்ராடக்ட்ஸ் சார் வரணும் எங்கம்மா? இந்த ஈக்குவேஷனில் இருக்கிற 6 எலக்ட்ரான் இங்கே இருக்குது, இந்த 6 எலக்ட்ரான் வந்து இந்த பக்கம் இருக்குது. ஆமாம் சார், ஆட் பண்ணுறோன்னா ப்ராடக்ட்ஸ். ஓகே சார். இங்கே அது வந்துடும் இந்த இடத்துல. ஸோ யூ வில் ஹேவ் எங்கேயோ மிஸ் பண்ணியிருக்கோம் நம்ம, அதனால் வரல இது. ஓகே, ஸோ நான் இதை இன்னொரு நாள் உங்களுக்கு நான் இதை ஃப்ரீயாக எடுக்கிறேன். இதில் வந்து இங்கே இதை somewhere we have missed out ஒரு 6 எலக்ட்ரான் ஃபேக்டர் வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோம் எங்கேயோ, அதனால் இது வரல. இது ஐ திங்க் 6 எலக்ட்ரான்ஸ் இங்கே ஆட் பண்ணியிருக்கோம், இங்கே போட்டுருக்கோம் கரெக்ட் இது. ஸோ 6 ப்ளஸ் ஓகே, இந்த இடத்துல வந்து 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது, 3ஆல் போட்டால் 6 எலக்ட்ரான்ஸ் வந்துடும். ஸோ இங்கே வந்து ஒன்றும் இல்லை இது. ஸோ இந்த Cl இங்கே போட்டுட்டோம், இந்த Cl இங்கே போட்டுட்டோம், அது ரெண்டும் அப்படியே கேன்சல் ஆகிடும் அது. So that's okay. So 14 plus 6 electrons அது கேன்சல் ஆகிடுது.
ஈக்குவேஷனில் வந்து 2Cr3 ப்ளஸ் 7H2O ப்ளஸ் 3Cl2 ப்ளஸ் Cl மைனஸ் ப்ளஸ் 6 எலக்ட்ரான்ஸ் ப்ளஸ் Cl மைனஸ். ஓகே, எல்லாம் கரெக்டாக இருக்க மாதிரி தான் தெரியுது. ஓகே, இங்கே 6C இங்கே இருக்குது பாரு, 6 மைனஸ் இருக்குது இல்லையா, 6 மைனஸ் இருந்தால் 6 ப்ளஸ் வந்துடும் இங்கே. ஓகே, ஸோ இந்த சார்ஜை நம்ம ஆட் பண்ணவே இல்லை இந்த இடத்துல. we have to add this charge also. ஸோ இங்கே ஒரு 2 மைனஸ், இங்கே ஒரு 6 மைனஸ், ஸோ 8 மைனஸ், இங்கே ஒரு 2 மைனஸ், இங்கே ஒரு 6 மைனஸ், 8 மைனஸ் வந்துடும். 8 மைனஸ் 14 ப்ளஸ் போட்டோன்னா 6 ப்ளஸ் வந்துடும், இந்த பக்கம் 6 ப்ளஸ் வந்துடும். ஸோ இதுதான் வந்து ஃபைனலி பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன் ஃபார் திஸ் ரியாக்ஷன். ஸோ இதில் ஸ்டெப்ஸை வந்து குவிக்லி ஐ வில் ஜஸ்ட் டேக் யூ த்ரூ திஸ் ஒன்ஸ் அகெயின். முதல்ல என்ன பண்ணணும், எந்த ஈக்குவேஷன் நீ பேலன்ஸ் பண்ணுறதா இருந்தாலும் அந்த ஈக்குவேஷனில் இருக்கிற H ப்ளஸ், OH மைனஸ், வாட்டர் மாலிக்யூல் அண்ட் கேட்டையான்ஸ் ஆஃப் குரூப் 1 and 2 எல்லாத்தையும் நீ ரிமூவ் பண்ணிடணும். அப்போ தான் ஈஸியாக இருக்கும் பண்ணுறதுக்கு. இது ரூல் கிடையாது, இது நான் உனக்கு ஈஸியாக பண்ணுறதுக்கான வழியை சொல்லிக் கொடுக்குறேன். ஓகே, அடுத்தது என்ன பண்ணணும், கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை அயனிக் ஃபார்மில் எழுதணும். ஸோ இங்கே கொடுத்துருக்கிற மாதிரி என்ன பண்ணணும், இந்த இடத்துல இப்போ இந்த ஈக்குவேஷனில் என்ன இருக்குது, ஸோ பொட்டாசியம் குரோமேட்டில் பொட்டாசியமை ரிமூவ் பண்ணிடுறோம். அப்போது அதை டைவேலண்ட்டு அணையான இங்கே எழுதிடுறோம். அப்புறம் இங்கே H ப்ளஸை ரிமூவ் பண்ணிடுறோம், Cl மைனஸ் போட்டுக்கிறோம். அப்புறம் இங்கே ப்ராடக்ட்டில் இருக்கிறத நான் ஏற்கனவே சொன்னேன், இது ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னா மைனஸை வந்து 0க்கு கொண்டு போய்டுன்னு சொன்னேன். ஸோ மைனஸ் 0 கொண்டு போய்டும் ஒரு ப்ராடக்ட்டு. அதுக்கப்புறம் Cr வந்து எப்போவுமே Cr3+ தான் வரும். இதை நீ டிஃபால்ட்டாக ஞாபகம் வச்சுக்கணும். டி பிளாக்ல நம்ம படிக்க போகிறோம். அடுத்தது டி பிளாக்ல வந்து we will be studying the oxidizing properties of dichromate and permanganate. அதில் வந்து எல்லாத்துக்கும் இதே தான் உனக்கு வரும். அப்போ you will be balancing a host of reactions. இதே மாதிரி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணினா உனக்கு அது ஈஸியாக வந்துடும் எப்படி பண்ணுறதுன்றது. ஸோ Cr வந்து Cr3+ வந்துடும். Cl மைனஸ் வந்து இங்கே திருப்பி ப்ராடக்ட்டில் வந்து இன்னொரு Cl மைனஸ் இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து ஸ்பெக்டேட்டர் அயான்னு நம்ம சொல்லுவோம். இதை திஸ் டசன்ட் ரியலி டேக் பார்ட் இந்த ரியாக்ஷன். ஸோ போட்டுக்கலாம் நம்ம அந்த இடத்துல வேணும்னா. அப்புறம் என்ன பண்ணணும், மூணாவது ஸ்டெப்பில் வந்து செப்பரேட் பண்ணணும். ரிடாக்ஸ் கப்பில் வந்து செப்பரேட் பண்ணணும். அதாவது ரிடாக்ஸ் கப்புன்னு சொல்கிறத விட அந்த எலிமெண்ட் எல்லாம் தனித்தனியாக செப்பரேட் பண்ணுறோம். குரோமியம் என்னவா கன்வெர்ட் ஆகுது, குளோரைடு என்னவா கன்வெர்ட் ஆகுது, அதை தனித்தனியாக அந்த மாதிரி எழுதிக்கணும். அந்த காம்பவுண்டுக்கு ஏற்ற மாதிரி எழுதிக்கணும். எழுதிட்டு என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு மெட்டல் அயானை பேலன்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஆக்சிஜனை பேலன்ஸ் பண்ணணும். ஆக்சிஜனை பேலன்ஸ் பண்ணும்போது வாட்டரை ஆட் பண்ணி தான் பேலன்ஸ் பண்ணணும். ஸோ எவ்வளோ ஆக்சிஜன் இருக்கோ அவ்வளோ வாட்டர் மாலிக்யூல் ஆட் பண்ணிக்கணும். 7 இருந்தால் 7 வாட்டர் மாலிக்யூல் போட்டுக்கணும். போட்டுட்டேன்னா அப்புறம் ஹைட்ரஜன் வரும் உனக்கு. அதில் எவ்வளோ ஹைட்ரஜன் வந்திருக்கோ அந்த ஹைட்ரஜனை லெஃப்ட் சைடில் போட்டு ஹைட்ரஜனை வந்து H+ஆக போட்டுக்கணும். H+ஆக போட்டுட்டு பேலன்ஸ் பண்ணணும். ஸோ மெட்டல், ஆக்சிஜன், அதனால் வந்த ஹைட்ரஜன், H+ஆக போட்டு எல்லாம் பண்ணதுக்கப்புறமா ஃபைனலாக சார்ஜை பேலன்ஸ் பண்ணணும். சார்ஜ் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக பண்ணணும். இதில் தான் நிறைய பேர் தப்பு பண்ணுவாள். சார்ஜ் பேலன்ஸ் பண்ணும்போது அதை எலக்ட்ரானை ஆட் பண்ணி பேலன்ஸ் பண்ணணும், சப்ட்ராக்ட் பண்ணக்கூடாது. புரியுறதா? நிறைய பேர் அதை ஒரு ஃப்ளோவில் வந்து தப்பு பண்ணிவிடுவா. அதை எலக்ட்ரானை ஆட் பண்ணி தான் பேலன்ஸ் பண்ணணும். யூ கேன் நெவர் சப்ட்ராக்ட் எலக்ட்ரான்ஸ். ஓகே, ஸோ அந்த மாதிரி போட்டு எந்த பக்கம் மைனஸ் பண்ணால் சார்ஜ் 2 பக்கமும் பேலன்ஸ் ஆகுதுன்றதை பார்த்து, ஆட் பண்ணால் எந்த பக்கம் பேலன்ஸ் ஆகுதுன்னு பார்த்துட்டு அந்த பக்கம் அதை ஆட் பண்ணி சார்ஜை பேலன்ஸ் பண்ணிடணும். அதே மாதிரி அடுத்த ஈக்குவேஷனையும் அதே மாதிரி பண்ணிடணும். எல்லா ஈக்குவேஷன் யூஸ்வலாக 2 தான் இருக்கும். இதில் டிஸ்ப்ரொபோர்ஷனேஷனில் வரும்போது மட்டும்தான் 3 வரும் உனக்கு. மற்றபடி 2 ஈக்குவேஷன் தான் உனக்கு வரும். ஓகே, ஸோ அதை போட்டு பேலன்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக என்ன பண்ணணும், ஃபைனலி பேலன்ஸ் ஈக்குவேஷனில் வந்து எலக்ட்ரான்ஸ் இருக்கக்கூடாது. அதனால் நம்ம என்ன பண்ணணும், இதில் 2 ஈக்குவேஷனில் எவ்வளோ எலக்ட்ரான் வந்திருக்குன்னு பார்க்கணும். அதுக்கு எல்சிஎம் எடுத்து அந்த சூட்டபிள் ஃபேக்டரால் அதை மல்டிப்ளை பண்ணிடணும். மல்டிப்ளை பண்ணிட்டேன்னா எலக்ட்ரான் கேன்சல் அவுட் ஆகிடும். அப்புறம் மொத்தத்தையும் எடுத்து அப்படியே எழுதிக்கணும். இந்த இடத்துல மொத்தத்தையும் எடுத்து எழுதிட்டு எலக்ட்ரானை கேன்சல் பண்ணணும். சம்டைம் H+ கூட கேன்சல் ஆகும், சம்டைம்ஸ் வாட்டர் கூட கேன்சல் ஆகும். எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிறத மட்டும் எடுத்து ஃபைனல் ஃபார்ம் ஆஃப் ஈக்குவேஷனில் எழுதணும். ஸோ இப்போ இதில் பார்த்தேன்னா இதில் வந்து இன்னொரு லாஸ்ட் பாயிண்ட் என்னென்னா, யூஸ்வலாக வந்து அசிடிக் மீடியம், பேசிக் மீடியம்னு 2 கேள்வி கேட்பாங்க அந்த இடத்துல. இப்போ இங்கே H+ இருக்கிறதுனால இப்போ இந்த ஈக்குவேஷன் வந்து இட் இஸ் நோ பேலன்ஸ்ட் இன் அசிடிக் மீடியம். திஸ் இஸ் பேலன்ஸ்ட் இன் அசிடிக் மீடியம். பேலன்ஸ்ட் இன் அசிடிக் மீடியம். இப்போ இதே வந்து பேசிக் மீடியமில் பேலன்ஸ் பண்ண சொல்லுவாங்க. இதே பேசிக் மீடியமில் பேலன்ஸ் பண்ண சொன்னால் ரொம்ப சிம்பிள், ஒன்றுமே நீ பண்ண வேண்டாம். இப்போ இது 14H+ இருக்கு இல்லையா, இந்த பக்கம் 14OH- ஆட் பண்ணிக்கோ, அவ்வளோதான். ஸோ நீ இதை இந்த பக்கம் பேலன்ஸ் ஈக்குவேஷனில் ஒரு பக்கம் நீ OH- ஆட் பண்ணுறதுனால இந்த பக்கமும் நீ 14OH- ஆட் பண்ணிக்கணும். அப்போ தான் 2 பக்கமும் பேலன்ஸாக இருக்கும். ஸோ ஃபைனல் ஈக்குவேஷனில் என்ன இருக்கும் உனக்கு, ஃபைனல் ஈக்குவேஷனில் இது 2 சேர்ந்து எடுத்து சொன்னால் வாட்டர் மாலிக்யூல் வந்துடும் உனக்கு இங்கே. தட் இஸ் Cr2O7 2- plus 14H2O plus 6
Cl minus will give you 2Cr3 plus 7H2O இருக்கு இல்லையா, இதை நம்ம வேணும்னா கேன்சல் பண்ணிக்கலாம். இதை ப்ளஸ் 3Cl2 ப்ளஸ் 14OH மைனஸ். இதுதான் பேசிக் மீடியமில் பேலன்ஸ் பண்ணுறது. ஸோ 14 and 7 கட் பண்ணால் இங்கே 7 வந்துடும். இது போயிடும் உனக்கு இந்த இடத்துல. திஸ் வில் பி ரிமூவ். ஸோ யூ கேன் ஜஸ்ட் ஹேவ் ஒன்லி திஸ் மச். இதை மட்டும் நீ இங்கே வச்சுட்டுலாம், அவ்வளோதான். இந்த இடத்துல இதை 7னா இதை வந்து 7னா நீ வச்சுட்டுலாம், 7 வாட்டர் மாலிகுலாக வச்சிடலாம். இதுதான் வந்து பேலன்ஸ்ட் இன் பேசிக் மீடியம். ரொம்ப சிம்பிள். ஸோ எந்த ஈக்குவேஷன் கொடுத்தாலும், ஏன்னா நம்ம இது KMnO4ல் பார்க்க போகிறோம். நம்ம இந்த டி பிளாக் எலமெண்ட்ஸ் படிக்கும்போது KMnO4 ரியாக்ஷன்ஸில் வந்து அசிடிக் மீடியம், பேசிக் மீடியம் அண்ட் நியூட்ரல் மீடியம் 3 மீடியம்லேயும் வந்து நம்ம அதை பேலன்ஸ் பண்ணுவோம். ஒரே ஒரு டிஃபரன்ஸ் என்ன வரும்னா, இந்த ப்ராடக்ட் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த அசிடிக் மீடியமில் இது ஒரு மாதிரி கன்வெர்ட் ஆகும், பேசிக் மீடியமில் ஒரு மாதிரி கன்வெர்ட் ஆகும். அதை மட்டும் நீ ஞாபகம் வச்சுக்கணும். மற்றபடி எல்லா ரியாக்ஷனும் அதே தான் இருக்கும். ஸோ next time when you see the chromate, then you should be able to easily predict. So CaOCl2 போட்டால் என்ன வரும், இதுலேயே வந்து இது -1ல் இருக்குது. அப்போது Cl2வாக மாறிடும், Cl2வாக மாறிடும். H இருக்கிறதுனால வாட்டர் வந்துடும். மிச்சம் என்ன இருக்கும் உனக்கு அப்புறமா அதில் CaCl2 இருக்கும், CaCl2 இருக்கும். அதே மாதிரி லெட் ஆக்சைடில் பார்த்தீங்கன்னா திருப்பியும் -1ல் இருக்கும், Cl2வில் வந்துடும். H இருக்கிறதுனால வாட்டர் வந்துடும், Pb இருக்கிறதுனால PbCl2 வந்துடும். ஸோ PB இது வந்து அது +4ல் இருக்குது இல்லையா, அப்போ இது வந்து -+2க்கு இங்கே வந்துடும். ஸோ இதில் வந்து இதில் கால்சியம்லாம் குரூப் 1 and 2 வந்து எப்போவுமே மாறாது. நம்ம இதெல்லாம் ஏன் ரிமூவ் பண்ண சொல்கிறோம்னா, இதோட ஆக்சிடேஷன் நம்பர் மாறாது, இதோட ஆக்சிடேஷன் நம்பர் மாறாது. வாட்டர் நியூட்ரல் மாலிகுல் எல்லா ரியாக்ஷன்லையுமே அது இருக்கும். குரூப் 1 and குரூப் 2 ஆக்சிடேஷன் ஸ்டேட் எந்த காலத்துலையுமே மாறாது. K+ வில் நெவர் பிகம் எனிதிங் எல்ஸ். K எல்லாம் மாறவே மாறாது. அண்ட் K+ வில் நெவர் பிகம் K2+. அதே மாதிரி ஈவன் இஃப் யூ டேக் த குரூப் 2 மெட்டல்ஸ், Mg2+ எடுத்துட்டேன்னா Mgயே மாறவே மாறாது எந்த ரியாக்ஷன்லையுமே. அதே மாதிரி Mg2+ எடுத்துட்டேன்னா அது Mg3+ ஆவோ 4+ ஆவோலாம் மாறவே மாறாது. அப்படின்னா என்ன அர்த்தம், குரூப் 1 குரூப் 2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு மாறாது. ஸோ மாறாமல் இருக்கிற ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை நம்ம கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு பேலன்ஸ் பண்ண வேண்டான்றதுக்காக தான் அது எல்லாத்தையும் நம்ம இங்கே ரிமூவ் பண்ண சொல்கிறோம். ஓகே, ஸோ மற்றதெல்லாம் மாறும் உனக்கு. டி பிளாக்ல இருக்கிறது, பி பிளாக்ல இருக்கிறதெல்லாம் they can change. பட் ஜென்ரலாக குரூப் 1 and 2 சேஞ்ச் ஆகாது உனக்கு. அந்த PSBC மெசன்டில் H அப்பாவை நீ ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இப்போ இதில் போட்டால் என்ன இருக்கும், திருப்பி -1, திஸ் இஸ் அன் ஆக்சிடைசிங் ஏஜென்ட், Cl2 வந்துடும், 0க்கு ஆக்சிடைஸ் பண்ணிடும். அப்புறம் என்ன, H2O வரணும், அண்ட் தென் ஆக்சிஜன் வெளில வந்துடும். ஓசோனுடைய நம்ம இது பார்த்துருக்கோம். ஓசோன் வந்து ஆக்சிடைஸ் பண்ணும்போது O2+ Oவாக ஃபார்ம் ஆகணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ O2+ O இங்கே ஃபார்ம் ஆகி இந்த மாதிரி ப்ராடக்ட் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ எல்லாத்துலேயும் நீ ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இதுதான். ஐடென்டிஃபை த ரியாக்ஷன் பை லுக்கிங் அட் த ரியேஜென்ட். என்னென்ன ரியேஜென்ட்டு